ட்ரெயினோட சேஃப்டி எதை பொறுத்து டிபெண்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ட்ராக்ஸோட சேஃப்டி பொறுத்து தான் இருக்குது. பட் வந்து இப்போ வந்து ட்ராக்ல வந்து நிறைய மிஸ் அலைன்மெண்ட் இருக்குது, ட்ராக் இருக்குது, அதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் மேனுவலாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அந்த ட்ராக்கை வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வந்து பேசஞ்சருக்கு வந்து டேஞ்சர் ஆகும். இது வந்து கடைசி என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை சைடு வந்து 2023 வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் எலக்ட்ரிக் வந்து ஒரு ட்ரெயின் போனதுனால இது ட்ராக் வந்து வெளியே போட்டு ஒரு 4 கண்டெய்னர் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஹியூமன்ஸ் ஒழுங்காக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டு அதோட டேமேஜோட மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம பண்ணிக்கணும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கஷ்டம் நிறையா மெயின்டெனன்ஸ் வந்து சென்சார் எல்லாம் இன்டர்நெட் இந்த மாதிரி என்ன சென்சார் லைன் இந்த மாதிரி மழை இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டோட மாடல் பேர் என்னன்னா ஏஐ பேஸ்டு ரயில்வே ட்ராக் டிடெக்ஷன். இப்போ பொதுவாகவே ஒரு ரயில்வே ட்ராக்ல ட்ராக் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு மேனுவல் இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிளில் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் போவாங்க. ஹியூமன்ஸ்னாலே எரர் இருக்க தான் செய்யும். ஹியூமன் எரர் வரணும், அவங்க சரியாக பார்க்காம விடுறது, பேசிகிட்டே பார்க்காம விடுறது, அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் அவங்க போகிற வெஹிக்கிளே வந்து சென்சார் நம்ம வந்து செட் பண்ணுறது, அல்ட்ராசோனிக் சென்சார் செட் பண்ணுறது, அது வந்து கிராக் இருக்கா இல்லையா, கிராக் இருக்கிற இடத்துல வந்து அது ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணும். அது மூலியமாக ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி, அந்த போகிற மெம்பர்ஸ்க்கு அலர்ட் கொடுக்குற மாதிரியும் அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இது கிராக் இருக்குன்றத. ஸோ அடுத்து அவங்க டீமை கூப்பிட்டு அந்த கிராக் வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆக வாய்ப்பு.